ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் சின்ன மீன் குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப பொடி மீன் கிடச்சிது. பொடி மீன் குழம்பு கூட சூப்பராக இருக்கும். ஃபிஷ் குழம்பு வச்சா புளி, தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மீன் நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், மாங்காய் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். மாங்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நானும் அவரும் தான் சாப்பிடுவோம். பசங்க மாங்காய்லாம் சாப்பிட மாட்டாங்க குழம்புல, அதனால் 4 பீஸ் தான் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலெல்லாம் லைட்டாக மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு ஆயில், வடகம், வெந்தயம். வாங்க எப்படி செய்யலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சட்டி நல்லா சூடாகிடுச்சுங்க. தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். வடகம் போட்டுடலாம். மீன் குழம்புக்கெல்லாம் வடகம் போட்டால் வடகம் ஃப்ரை ஆகிடுச்சு. தேவையான வெந்தயம் போட்டுடலாம். பாருங்கள் ஆனியன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ புளி கரைசல் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கொதி வந்துட்டோன்னே மாங்காய் போட்டு மீன் போட்டு இறக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் திறந்து வச்சு கொஞ்சம் இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு மாங்காய் போட்டு மீன் போட்டு இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காய் போட்டுடலாம். மாங்காய் போட்டு கொஞ்ச நேரம் வெந்தோடனே ஃபிஷ்ஷு போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், மாங்காய் போட்டு நல்லா வெந்துடுச்சு. மாங்காய் நல்லா வெந்துச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன மீனெல்லாம் போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸில் நமக்கு சூப்பரான ஃபிஷ் குழம்பு ரெடி. இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் சின்ன மீன் கிடச்சிதுன்னா நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன் போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் போதுங்க. ஏன்னா இது ஆல்ரெடி சின்ன ஃபிஷ்ஷு தான், சீக்கிரம் வெந்துடும். மீனே முதல்ல சீக்கிரம் வெந்துடும். இது ரொம்ப குட்டி ஃபிஷ்ஷுன்றதால இந்த ஆவியிலே வெந்துடும். சும்மா ஒரு 2 to 3 மினிட்ஸ் அது வெந்துட்டோன்னே நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான குட்டி நகர மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.